இந்தாரு, என்னை யாரு நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. பேர்காலத்துக்கு அப்புறம் கல்யாணமா, கல்யாணத்துக்கு அப்புறம் பேர்காலமாண்டு நீ யோசனை பண்ணிக்க. பார்த்ததுல இந்த வீட்டுல எல்லாமே புதுசு புதுசா நடக்குது. ஏப்போ நீ ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க? நீ சொல்றத இதுவரைக்கும் எதனாச்சும் தட்டிருக்கானா மருமையே? நீ பார்த்து கட்டுறா தாலியண்டா ஒரு கழுதையை கூட கட்டுவியான். அப்படியே கொண்டு உன் மகளை கட்ட மாட்டானா? ஆமா மாமா, எங்க ஆத்தாளுக்கு இந்த மகாராணியை விட்டா வேற நாதி எத்து போச்சு. எங்க அண்ணன் போன பிறகு மாமனுக்கு மாமனா தாப்பனுக்கு தாப்பனா இருந்து சர்க்கரை ஊட்டி வளர்த்த அந்த விசுவாசத்துலதான் வாழாட்டுது எங்க ஆத்தா. இப்ப நீ ஊண்டு ஒரு வார்த்தை சொல்லு மாமா, உன் மகளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு எங்க ஆத்தா. ஆனா என்ன பண்ட பாத்திரத்துக்கு பதிலா மாங்காய் சாம்படைந்தே வண்டி வண்டியா அனுப்பிச்சு வைக்கணும் நீ. அதே சிவுக்கு கோபுர கீழே சாஞ்சா கண்ட காலெல்லாம் பீத்தரன்ற கணக்கால நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிருக்க. மகளாவா அவளை வளர்த்தாரு, பெத்த ஆத்தாவெல்லாம் வளர்த்தாரு. ஆத்தாவை சோச்சு 6 மாசம் நான் இங்க இன்னைக்கு பார்த்தேன். எங்க அண்ணன் எச்சிப்பால குடிச்சு வளர்ந்தவன் நானு. ஏன் எதுக்கு 6 நாள் எங்க அண்ணனை பத்தி பேசுனா காப்பாத்து. 6 காலில உழுவ 6 இருக்கா எனக்கு. இந்த ஜென்மத்துல ஆவாது, அடுத்த ஜென்மோடு ஒண்ணு இருந்தா உன் வீட்டுல நாயா சட்டியில ஒரு அழுக்குண்டா என் சீலை எப்படி மணக்கு. நெல்லு விளையிற பூமியில கள்ளி விளைஞ்சிருச்சு. அத நினைச்சாச்சு பெருக்குன்னு இருக்கு. மரவணையில வந்து உட்கார வர்றவன் வகுத்தை நெப்பிட்டு வந்தா நல்லாவா இருக்கும். ஊருக்காரங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கழுவி விட்டுருந்தேன். ஒரு சின்ன சிறுக்கிக்கு இருக்கிற தகரியம் நமக்கு இருக்காதா என்ன? போய் ஆக வேண்டியதை பாருனே. கல்யாணம் கட்டி வைப்பீங்கன்னு நம்பித்தானே கர்ப்பமான. அப்புறம் எதுக்கு இந்த சோழி? கோபிக்கு என்னை கட்டி வைக்கிறதுக்கு எது தடுதலா இருக்கு? வரட்டு கௌரவமா? என் வகுத்த கழுவிட்டு வெக்கவில்லாம இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்க நினைக்கிறது உங்க கௌரவத்துக்கு பங்கமா தெரியலையாக்கும். எனக்கும் ஒரு கௌரவம் இருக்கு. புள்ளைய கோபிக்கு பெத்துட்டு புருஷனா இன்னொருத்தனை ஒத்துக்க நான் ஒன்னும் வெக்கம் கட்டவில்லை. அவன் கிட்ட பணம் இல்ல, அம்பிடுத. மத்தபடி நாம திங்கிற சொத்துட்ட அவனும் திங்கிறியான். நம்மள மாதிரி காலை முடக்கித்தான் உறங்குறியான். எதுல உங்களுக்கு மெதமா போயிட்டாண்டு அம்பிட்டு இலக்கிறவன் நினைக்கிறிய? அவனை இலக்கிறவன் நினைக்கிற இடத்துல நான் இனி இருக்க மாட்டேன். ஆக்கி வச்ச சொத்தை நக்கி திட்டு குறை சொல்ற நாக்கிதான் உங்ககிட்ட இருக்கு. பசியார் ஆக்கி போற 2 கை என் கோபு கிட்ட இருக்கு. அவனை நம்பி நான் எங்க வேண்டாலும் போவேன். இந்த மண்ணுக்கு தான் நாங்க ஒவ்வாம போயிட்டோம். எங்களை உருவாக்கிக்கிற மண்ணு எங்கனாச்சும் இருக்கும். திரும்ப வருவன்னு மட்டும் நினைக்காதீங்க. என் நினைப்பு கூட நினைச்ச பார்க்காதீங்க. உன்னை நான் தடுக்க வரல. ஒரே ஒரு கேள்விதே என்னை அரிக்குது. இவனுக்கு கட்டி கொடுக்க எது தடுக்கணும்னு கேட்டில, இவனுக்கு எதுவுமே இல்லைங்கிறதா எனக்கு தடுதலா இருந்துச்சு. எதை நம்பி நீ இவன் கூட போற? எந்த நம்பிக்கையில நான் உசுரோட வாழ்றது? நான் கூட வாழ போறவளுக்கு கையகால துணி வாங்கி கொடுக்காவது இவனுக்கு வக்கு இருக்கா? உனக்கு மட்டும் எப்படி நம்பிக்கை வந்துச்சு?
பதில் சொல்லிட்டு போ. இல்ல நீ என்ன வேண்டாலும் சொல்லு, நான் செய்யறதான் செய்ய வேண்டாம். இந்த விஷத்தை என் வாயில ஊத்திடு. நான் சாக கிடக்கையில கையால ஊத்துன பாலா நினைச்சுக்கிறேன். ആസാനെ ഇത്ര വേഗം വരാൻ പറഞ്ഞു ചെറുക്കനക്ക് ഏതെങ്കിലും പറ്റിയോ? പറ ആസാനെ, ചെറുക്കന്റെ ജീവൻ ചെന്ന് നോക്കാം. എന്റെ ഗുരുവായൂരപ്പ സന്തോഷമായി. തമ്പി ഉനക്ക് എന്നെയ தெரியாது. அன்னைக்கு வேகமா ஓடி வந்து என்னோட லாரிலியாக்கும் நீ விழுந்தது பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம நானாக்கும் ஆசான் இடத்துல கொண்டு வந்து சேர்த்தது. ஆசான் வலிய ஆளா. சரி, உன்னோட பேர் என்ன? ஊரையாவது சொல்லு, நான் கொண்டு போய் விட்டுறேன். பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, ஊரையும் சொல்ல மாட்டேங்கிற. அன்னைக்கு இதே ஸ்தலத்திலேயாக்கும் நீ என் லாரியில வந்து விழுந்தது. இன்னைக்கு அதே இடத்துல கொண்டு வந்து இறக்கியும் விட்ட. எனக்குள்ள இருந்த நம்பிக்கை பொங்கிருச்சு. செம்ம காத்திருந்த இளவரசிய கூடுதலா இந்த 3 மாத்தையும் காக்க வச்சுட்டோமே நெஞ்சடிச்சாலும் அவ நினைப்பே எனக்கு தெம்பு கொடுத்துச்சு. இனி இந்த கோலத்துல பார்த்தா இளவரசி தாங்குவாளான்னு தெரியல. நடந்ததை சொல்லி அவ மடியில விழுந்து அழுகணும்னு ஆவலாதி கூடி போச்சு. தைரியம் கொடுக்கறது என் பொறுப்பு. உசுறு போனா ஒன்னதான் போகணும். மாலைக்கும் தாளைக்கும் என் கழுத்து நீடிச்சுண்டா அது உனக்கு மட்டும்தான். நான் போனமா போனா கூட உன் பொண்டாட்டியே தான் போகணும்.
பொய், காதல் ஒரு மாயை, காதல் ஒரு நோய். படிச்சிட்டீங்களா? நல்ல கதை ஆண்டி. இந்த கதையை படிக்கும்போது ஒரு விஷயம் புரியுது. காதல்ல தோத்து போன யாரோ ஒருத்தர் எழுதின கதையை படிச்சா எங்க காதல் பிரிஞ்சிருமா என்ன? ஒவ்வொரு நாளும் எத்தனை காதல் தோத்து தான் இருக்கு, எத்தனை லவர் செத்து தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் பயந்து யாரும் லவ் பண்ணாம இல்ல. ஒரு நாள் லவ் பண்ற எல்லாருமே நம்ம காதல் ஜெயிக்கணும்ன்ற நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் 16 படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி இருக்க காதல் இன்னும் அதிகமா இருக்கு. இந்தோ ஐ லவ் யூ. அப்படி குழு தரேன்னு சொன்னீங்க, பரவாயில்ல. நேட்டிவிட்டியா ஒரு லவ் ஸ்டோரி படிக்க வச்சுங்க. தேங்க்யூ. பாய். சிவா 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 see you tomorrow. சிவா வெயிட். ஏமா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? காலேஜ்ல இருந்து டிசி வாங்கி என் படிப்பை ஸ்பாயில் பண்ணீங்க. இப்ப என்னன்னா சிவாவை கூட்டிட்டு வந்து ஒரு புக்க கொடுத்து படின்னு சொல்லி அவனை இன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டீங்க. எவனுக்கும் நடந்த காதல் தோல்விய எங்க மேல திணிச்சு இப்படி ஏமா பிரிக்க பாக்குறீங்க? ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சிவாவும் நானும் அந்த கதையில வர மாதிரி முட்டாள்தனமான முடிவை ஒரு நாளும் எடுக்க மாட்டோம். புரிஞ்சுக்கோ. இந்து, முட்டாள்தனமா எவனோ எடுத்த முடிவு கிடையாது. யாருக்கோ ஏற்பட்ட காதல் தோல்வி கிடையாது. இது உங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கை. அவர் அனுபவிச்ச வலி, வேதனை. பி பிராக்டிக்கல். உங்க அப்பா என் மேலையும் உன் மேலையும் பாசம் காட்டி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாட்கள்லாம் உண்மைதானே? ஆமா. அப்போ அந்த இளவரசி மேல இருந்த காதல் பொய் தானே? எப்படிமா ஒருத்தர் ரெட்ட வாழ்க்கை வாழ முடியும்? தன்னோட காதலையே பொய்ன்னு சொன்ன உங்க அப்பாவால உன்னோட காதலை எப்படி ஏத்துக்க முடியும்? நீ உன் காதலை மட்டும்தான் பாக்குற, அதான் சரின்னு தோணும். உங்க அப்பா ஒரு காதலை பார்த்து அதை கடந்து வந்து இப்போ ஒரு சரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. எது பொய் எது நிஜம்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ. காதல் ஒரு பொய். லவ் இஸ் ஃபண்டாஸ்டிக் மச்சான். காதல் ஒரு மாயை. லவ் இஸ் கிரேட். என்னம்மா, என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுனேன் தெரியுமா?